சிம்மம் ராசி. இந்த ராசி பாருங்க, சூரியனை ராசி அதிபதியாக கொண்டது. நெருப்பு ராசியாக உங்கள் ராசி இருக்குது. இயற்கையிலேயே பாருங்கள், இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கம்பீரமான தலைமை பண்பை ஏற்று நடத்தக்கூடிய தைரியசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க சிங்கத்தை சின்னமாக கொண்டதுனால எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா தலைமை பண்பு தானாக உங்களை தேடி வரும். நீங்களுமே பாருங்கள், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அந்த சூழ்நிலையை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அது அப்படியே எளிமையாக ரொம்பவுமே சுலபமாக தீர்த்து வச்சுடுவீங்க. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது 12 ராசிலையுமே ரொம்பவும் சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூழ்நிலையை கண்டு பயப்பட மாட்டீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் தள்ளி போட்டு தாமதப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை சாதிக்கிற வரைக்கும், அதை வெற்றி பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. நீங்கள் நினச்சது சாதிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தை விட மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தில் பிடிவாத குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். மரியாதை விரும்புவீங்க. நீங்கள் யாரையும் மதிப்பில்லாமலாம் நடத்த மாட்டீங்க. ஆனால் ஒரு இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா அங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டீங்க. யாராச்சும் உங்களை குறைவாக மதிப்பீடு போட்டாலும் அந்த இடத்துல அவங்களோட கருத்தை ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா உண்மையை விரும்பக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் பாருங்களேன், பெரும்பாலும் உங்கள் கூட இருக்கிறவங்களால ஏமாந்தவங்களாக தான் இருப்பீங்க. கோபம் இருக்கும், கோபமே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அன்பானவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. எப்படி நீங்கள் உண்மை உழைப்பை உயர்வை நம்புறீங்களோ அதுபோல் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தோட கிரக சூழல் எப்படி உருவாகி இருக்கு, இதனால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, அதாவது சாதகமான வாய்ப்பு இருக்கா, பாதகமான பலன் உண்டாகியிருக்கா, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசிக்காரங்க, உங்கள் ஜோதிட கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரவும், பில்லி சூனியம் ஏவலிருந்து விடுபடவும் கண்டிப்பாக இந்த நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், சில மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நல்லது நடக்கும். சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம். நீங்கள் பாருங்களேன், இறை வழிபாடு அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் வழிபாடு. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்கள், கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கும். அப்படி உங்கள் இஷ்ட தெய்வ கோவில் இருந்தாலும் சரி, குலதெய்வ கோவில் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெறலாம். அம்மன் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாய்க்கு போற்று அப்படின்னும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறதும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கோவப்பட்டாலுமே அன்பானவங்க தாங்க நீங்கள். எப்போவுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக நிலை அமைப்பு எப்படி உருவாகி இருக்குது, என்ன விஷயம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வாரத்தோட கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தா மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இந்த சிம்ம ராசியில் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் கேது இருக்கிறாரு. கலசர ஸ்தானத்தில் சனி, ராகு, சூரியன், அப்புறம் செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும் கூடவே பாருங்கள் குரு பகவான் வக்கர இயக்கத்துலேயும் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக சூழலால் இந்த வாரம் இதுக்கு இப்போ இருக்கிற அமைப்பு பார்த்தா இதுக்கு முன்னாடி எந்த விஷயம்லாம் தடைப்பட்டு வந்துச்சோ, தடைப்பட்டு வந்த காரியம் எல்லாமே தடைகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய போகுது. முக்கிய நபர்களோட அறிமுகமும் கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற திறமை இப்போ அதிகரிக்கும். உடல் நலம் சீரடையும். மற்றவங்கிட்ட இருந்து வந்த மன வருத்தமும் உங்களை விட்டு இப்போ நீங்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதம் உங்களை விட்டு பரிபூர்ணமாக குறையுது. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியம் கூட பாருங்கள் இப்போ சாதகமாக நடக்கும். அதே போல் புதுசாக ஏதாவது ஆர்டர் வாங்கணும், ஆர்டர் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நிறைய சிக்கலை நீங்கள் கண்டவங்களாக இருப்பீங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல் இப்போ உங்களை விட்டு தீருது. அதனால் நீங்கள் நல்லபடியாக உழைப்பதற்கேற்ற உயர்வை பெறுவீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே வீணான அலைச்சல் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு தான். மற்றவங்க மூலம் நல்ல ஒரு வாய்ப்பு உதவிலாம் கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியோடைய போகிறீங்க.
உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏதாவது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, கருத்து வேற்றுமை உங்களை விட்டு பரிபூர்ணமாக இப்போது நீங்குது. பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து உயருது. அதே போல் கடந்த காலத்தில் இருந்த துக்கம், துன்பம் இது எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு இப்போ நீக்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குங்க. கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துச்சோ அதுவே இப்போ உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பொது காரியமாக இருக்கட்டும், வீட்டிலையாக கூட இருக்கட்டும், நிறைய தடைகளை சந்திச்சவங்களாக இருப்பீங்க. அந்த தடைகள் எல்லாம் நீங்கி இப்போ சாதகமான பலனை நீங்கள் பெற போகிறீங்க. அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அவங்களோட அன்பும் அரவணைப்பும் ஆதரவாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பாருங்களேன், இப்போ நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற போகிறீங்க. தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையும் போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மனஸ்தாபம் இருக்கும் பாருங்கள். இந்த மனஸ்தாபம் இப்போ நீங்குது. உங்கள் நண்பர்களிடையே சுமூகமான உறவு ஏற்பட போகுது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான். விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிற பழமொழியாக இருக்குது. அதை கடைபிடிச்சாலே போதும். இந்த சிம்மராசிக்காரங்க சிறப்பான உயர்வை பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறப்பான உயர்வும் நல்ல ஒரு ஆர்வமும் அதிகரிக்க போகுது. எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகளை நீங்கள் இப்போ எடுப்பீங்க. உங்கள் திறமை இப்போ வெளிப்படுங்க. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அதனால தான் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் போதுங்க. திறமைகளை நீங்கள் கையாண்டா போதுங்க. சிறப்பான உயர்வை கண்டிப்பாக இந்த வாரம் பெறுவீங்க. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணமும் இந்த வாரம் வருது. விரையாதிபதி சந்திரன் கேதுவோடு இணையிறதுனால கடன், நோய், எதிரி சார்ந்த பாதிப்பு மட்டும் வரலாம். கவனமாக இருக்கணும். நீங்கள் தவிர்க்க முடியாத கடுமையான வார்த்தைகளை மட்டும் தவிர்க்க பாருங்கள். கோபத்தை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் இந்த சிம்மராசியில் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. தவிர்க்க முடியாத வேலைகளை நீங்கள் இப்போ செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்யுங்க. பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் குலதெய்வத்தை வணங்கிட்டு செயல்படுங்க. அதே போல் இந்த ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு வருது, உடல்நல கோளாறு வருது அப்படின்னா மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. நீங்களாக வீட்டு வைத்தியம் செய்யாதீங்க. அதே போல் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். மனதில் எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தெரியாமல் நகை சீட்டு, ஏழை சீட்டு இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாம் சரியாக வர வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தடைப்பட்ட பணிகளை இப்போ சிறப்பாக செய்வீங்க. மற்றவங்களோட கருத்துக்கும் கொஞ்சம் மதிப்பளிக்க பாருங்கள். அதே போல் இந்த சந்திர கிரகத்தன்னைக்கு மன வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது சிறப்பான உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வாரத்தின் அமைப்புக்கு பெரும்பாலும் நல்லா இருக்குங்க. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் சிறப்பான உயர்வை பெறலாம். இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதியும் தரமும் இப்போ உயரும். நல்ல வாய்ப்பு வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்துவீங்க. பெரிய மனிதர்களோட நட்பும் ஆதரவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் அதிகரித்து கொடுக்கும் பாருங்கள். அரசியல்வாதிகளுக்கு கூட நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு புகழ், செல்வம், செல்வாக்கு இது எல்லாமே உயரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் வரும். நீங்களுமே கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு நிதானமாக செயல்பட பாருங்கள். நன்மைகளை பெறலாம். அடுத்து பூரம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் உங்களோட வார்த்தைகளுக்கு பாருங்கள். மக்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, குடும்ப மத்தியில் இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான உயர்வான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மக்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதுவும் இந்த வாரம் சர்ப்ப சாந்தி செய்கிறது, சனிக்குரிய பரிகாரங்களை செய்கிறது இந்த மாதம் முழுக்கவுமே உங்களுக்கு உத்தமமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வெளியூர் போகணும், வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இதை செய்கிறதுனால விரும்பிய விருப்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. இந்த சனிக்குரிய பரிகாரம் சர்ப்பசாந்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜோதிடர்கிட்ட ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நன்மையை பெறுவீங்க. இந்த உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நிறையவே சாதகமான அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையற்ற அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் அலைச்சலாலையுமே நன்மை வருது அப்படின்னா பெருசாக தவறு இல்லைல்ல. அலைச்சல் இருந்தாலும் நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்றது, தூங்குறத முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தை சீராக கட்டுப்படுத்திக்கலாம். அசையா சொத்துக்களால் கொஞ்சம் விரயம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு இந்த விரயத்தால் பாதிக்கப்படலாம். பணவரவு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிற சொத்தால் வரக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் மன உளைச்சலை தரும். அதனால் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக செயல்படுத்துங்க. நன்மைகளை பெறலாம்.
இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக இதை செய்யுங்க. நந்தீஸ்வரரையும் சிவனையும் பிரதோஷ காலங்களில் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும், மனக்கவலை நீங்கும். இந்த சிவபெருமான் வழிபாடு சிறப்பான உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். தொடர்ந்து வழிபடுங்க, எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. நன்றி நேயர்களே, தொடர்ந்து பார்த்தமைக்கு.